நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அக்கட்சியின் மத்திய சென்னை வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். மக்கள் மளிகை கடைக்கோ மருத்துவமனைக்கோ சென்றால் கூட அவர்களின் பணத்தை பறித்துக் கொள்கிறார்கள் என பறக்கும் படையினரின் நடவடிக்கைகளை சாடிய சீமான், பாஜக கூட்டணியில் சேர்ந்த டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் உள்ளிட்டவர்களுக்கு மட்டும் அவர்கள் கேட்ட சின்னம் ஒதுக்கப்பட்டது எப்படி என கேள்வி எழுப்பினர். இந்த ரோட்ல நீ அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு டிசார்ஜ் பண்ணி கூட்டி வர்றதுக்கு காசு எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்க, அந்த பிளைங் கார்டுன்னு ஒருத்தருப்பான் குவாடுன்னு, அந்த காசை பிடிச்சுக்கிடுவான். ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன் ஃபர்ஸ்ட் வரலையே, உன்னோட கூட்டணி வச்சோம்னா அவர்களுடைய சைக்கிளும் இவரோட குக்கரும் எப்படி சரியா வருது? எப்படி வருது? பிரச்சாரத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், வாக்கு இயந்திரத்தை ஹேக் செய்யாமல் இருந்தால் நோட்டாவிற்கு கிடைக்கும் வாக்குகள் கூட பாஜகவிற்கு கிடைக்காது என்றும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குப்பை எனவும் காட்டமாக விமர்சித்தார். வாக்கு எந்திரத்துக்குள்ள ஹேக் செய்யாம அவங்களால நோட்டாவுக்கு அளவு கூட வாக்கு வாங்க முடியாது. அது ஒரு குப்பை, அது முழுக்க அது மோசடி செய்யற வேலை. மேலும் விவசாயி சின்னத்தை சுயேட்சைகளுக்கு கொடுத்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய சீமான், மக்களை குழப்பி தனக்கு கிடைக்கும் வாக்குகளை குறைக்கவே இவ்வாறு செய்திருப்பதாகவும், 2026ஆம் ஆண்டு ஏதாவது ஒரு விவசாயி சின்னத்தை பெற்றுவிடுவேன் எனவும் வினவினர். அப்புறம் எதுக்கு நீ 40 தொகுதியில சுயேட்சை கொடுத்து போட சொல்ற? அது போட சொல்றேன். என் சின்ன 8ன்னு வச்சுக்க, இவன் 10ல் இருப்பான். என் சின்ன 4ன்னு வச்சுக்க, இவன் 6ல் இருப்பான். அப்ப பக்கமா போட்டு குழப்பி சீமான் சின்ன விவசாயி தானே போட்டு அதுல எனக்கு உள்ளுகிற வாக்கை சிதைக்கணுங்கிற எண்ணத்தை தவிர உனக்கு ஒன்னும் இருக்கு. ஏதாவது ஒரு விவசாய சின்னத்தை வாங்குவேன். நீங்க பார்க்க போறீங்க 26ல. தாய்மொழி மீது பற்றில்லாதவர் அண்ணாமலை என்றும், தமிழர் ரத்தம் ஓடினால் நான் பேசுவதைத்தான் நீங்களும் பேசுவீர்கள் என்று கூறிய சீமான், தாய்மொழி அழிந்துவிட்டால் இனம் அழிந்துவிடும் எனவும் ஆவேசமாக பேசினர். தாய்மொழி மீது பற்றில்லாத நீ எதுக்கு நீ அரசியல் வர? நீ உன் மொழிய அவன் இந்திய திணிப்பான், சமஸ்கிருத திணிப்பான். அது எப்படி? நீ போய் உன் மரபணு உன் ரத்தத்தை பரிசோதி. உண்மையிலே தமிழ் ரத்தம் ஓடுதுன்னா நான் பேசுறதா நீ பேசணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.